மிதுனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே 14 முதல் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறார். வீட்டில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம். எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து சுப செய்தி கிடைக்கும். குரு பகவான் பார்வை பலன்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பேறு வாய்க்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மறைந்து கிடக்கும் திறமைகள் வெளிப்படும். உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9ஆம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் எதிர்பார்க்கும் பணம் ஓரளவு வரும். செலவுகளும் உண்டு. குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 14 மே 25 முதல் 13 ஜூன் 25 வரை குரு பகவான் செல்வதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் 13 ஜூன் 25 முதல் 13 ஆகஸ்ட் 25 வரை குரு பகவான் செல்வதால் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வந்து போகும். வீண்பழி வரும். பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். குரு பகவான் அவரது புனர்பூசம் 13 ஆகஸ்ட் 25 முதல் 6/2/6001 செல்வதால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வரும். புரிதல் இல்லாமல் பிரிதல் வர வாய்ப்பிருக்கிறது. உடல்நிலை பாதிக்கும். குருபகவான் கடகத்தில் 18 அக்டோபர் 25 முதல் 5 மணிநேரம் 12 நிமிடங்கள் 25 நொடிகள் வரை பயணிப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டு. குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டு. குருபகவான் 11 நவம்பர் 25 முதல் 11 மார்ச் 26 வரை வக்ரத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சினை தீர்வுக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. கெமிக்கல், ஹோட்டல், துணி வகைகளால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி, சம்பள உயர்வு உண்டு. பரிகாரம்: ஸ்ரீதட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள்.